மேயா பாருங்க. சரி, கவலெடுத்து கல்லெடுத்து விரட்டிடுவோம், கனகத்தில் பாட்டு பாடி விரட்டிடுவோம். யாரு அவதாரம் கட்டுறது? நாடிவிட்டு ஆடலைண்டா பொரோட்டா மாதிரி பிணைஞ்சு விடுவாரு. நான் வள்ளி இப்படிலாம் ஆனா நல்லா இருக்குமா? அதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடியா? 2 முட்டையை சேர்த்து போட்டு பிணைஞ்சு விடுப்பா. கவலெடுத்து கல்லெடுத்து விரட்டிடுவோம், கனகத்தில் பாட்டு பாடி. பரவாயில்ல, கொடையுதுடா. அந்த தொடச்சிட்டாரு. தங்கச்சி கூப்பிடுமா, இங்க வாடா. தங்கச்சி இவர் நம்ம இனத்தவர். சொல்லவே வேணாம், அவரே வந்துட்டாரா? என்ன ஆத்தாடி எட்டி பாக்குறாரப்பா. தேலி கிராமத்தின் சார்பாக ரொம்ப நன்றி. ஏன்னா ராசவாட்டுக்கும் சிறுவாட்டு சோடி போட்டதுக்கு ரொம்ப நன்றி. சோடி பொறுத்தா சூப்பரா இருக்கா. தேலி கிராமத்துக்கு நன்றி. சோடி சரியான சோடியா போட்டுக்கீங்க. நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் கவிதா, நெத்தி போட்டில் தீயை வைக்கிறாய். நெஞ்சாங்கூட்டில் 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 உன் தங்கச்சியா மாப்பிள? காந்த மாதிரி என்னை இழுக்கிறாள மாப்பிள? ஒழுங்கு தொடச்சுக்கிறீங்க. இங்க பாரு மாப்பிள, காந்த மாதிரி என்னை இழுக்கிறாளடா. ஆமா, நீயும் பொம்பளை மாதிரி தான் இருக்க. உன்னையும் வச்சுக்கிறேன்டா. வச்சுக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பல பேர் வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம். நெஞ்சாங்கூட்டில் நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே. இருமையா, நான் இருக்கிற அளவுக்கு அதுக்குள்ள போய் நின்னா நெஞ்சு கிழிச்சிடாது. உன்னை நெஞ்சிலே வச்சுக்கிறேன். பரவாயில்ல, அதுல மட்டுமே வச்சுக்கோ. இது என்னது? இதா எங்க ஆத்தா சாமா, எங்க அப்பையன் சாமா. பரவாயில்ல, 2 சாமானே தூக்கிட்டே தாய் தப்பனை கூடவே வச்சிருக்கேன். தாய் தப்பனுக்கு அவ்வளவு மரியாதை. சில பேர் என்ன பண்றாங்க, பொண்டாட்டி பேச்சை கேட்டு அம்மால மட்டும் வேலைக்காரி ஆக்கி போறாங்க. அப்பனை மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை அடிக்க விட்டு போறாங்க. இல்லம்மா, பார்த்து சொருகும் போது பார்த்து சொருவுங்க. நீ கவலைப்படாத, நான் பார்த்தே சொருகிறேன். நான் தான் கவலைப்பட்டானு, வேற யாரு பண்றது? உங்க ஆத்தா கூடவும் நடிச்சாச்சு, அவ கூட நடிச்சாச்சு. நாளைக்கு என் பிள்ளையோட நடிப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க பார்ப்போம். உங்க அப்பையும் பெரிய, உங்க அப்பா இருக்காரு பேபி நடராஜன், 10 வரலையும் காட்டு குடிக்கிறார். நல்ல பெரிய ஆர்கன் மாஸ்டர். இந்த பாட்டு வரும்ல, அங்கே ஈட்டி முழங்குது, வெட்டு போட்டு உங்க அப்பா தான். கச்சேரிக்கெல்லாம் கூட்டி போவேன். எல்லாம் காலமெல்லாம் போச்சு, எல்லாம் தெய்வமா ஆயிட்டார் அவரு. நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? நானா அந்த விஷயம் சொல்றேன். ஏன் எங்கிட்ட தான் சொல்லுவீங்களா? நான் கேட்கிறேன், இரியா. இந்த மைக்கில பேச முடியாதா? தங்கச்சி காந்த மாதிரி இழுக்கிறாடா. செண்டாலி அங்கிட்டு மைக்க தூக்கிட்டு அங்கிட்டு கூட்டத்தை பக்கம் போயிரு. நீ நல்லா தாண்டா இருக்க. சரி, காலையில பாத்துக்குறோம். பொம்பளை மாதிரியே இருக்கடா. எப்படா அப்படி? பொம்பளையே தானா நீ? அதான் ஜெயராஜ் அந்த போடு போடுறானா உன்னைய? ஜெயராஜ் பொண்ணுமணி அந்த போடு போடுறான். இல்ல சங்கத்தை ஏகப்பட்ட ஆம்பளைகளை கெடுத்து வச்சிருக்க நீ. அப்பல 5:30 காமியா. மூத்த குழியினிலே மண்ணை எடுத்து உதிர புனலிலே உண்டை சேர்த்து
வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் வரையோட்டுக்கு ஆகாதென்று ஆடு பாம்பே ஏ சரிகமபதனிசா சப்பப்பாதமா தன்னை நானே தன்னை நானே 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 வாசிக்கணும். சிந்து பைரவி ராகம். தில்லானா மோகனம்பால் படத்தில் சிவாஜியை பார்த்து மனோரமா கேட்பா, உங்க நாயனத்தில் தான் அப்படி சத்தம் வருதா இல்லை எல்லாத்துலேயும் வருதாங்கும் போது வாசி காமிப்பார். சிந்து பைரவி. பெரிய மாமியால பார்த்துருக்கியா? பெரிய மாமியால உங்களையே பத்தாம் பாக்குறேன். அப்புறம் உங்க பெரிய மாமியா, பெரிய மாமியா மாதிரி பாட்டுக்காரி உலகத்திலே இல்ல. அவதான் கேபி சுந்தராம்பா. அவங்களா பாடினா பாரு. ஒன்றானவள் சுந்தராம்பால நம்ம ஐயா எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? தேவரு ஏய் கிளவி அப்படிம்பாரு. ஏய் கிளவியும் பாரு. அந்த அம்மா முருகா முருகா முருகாங்க. ஒன்றானவள் உருவில் இரண்டானவள் உருவான செந்தமிழில் மூன்றானவள் நல்கான வேதத்தில் நான்கானவள் நல்கான வேதத்தில் நான்கானவள் நமசிவாய என ஐந்தானவள். சின்ன மாமியா தெரியுமா? மனோரமா. ஏத்தில்லாம் டொக்கரி டப்பா குத்து ஆட்டம் ஆடுவேன், ஜோரா பாட்டு பாடுவேன், நேக்கா ஓட்டம் ஓடுவேன், மலைக்கு ஏறி அந்த அடிச்சு கடலில் குதிப்பேன், குதிச்சு கப்பலையும் ஓடுப்பேன், உடச்சு கோட்டையை பிடிப்பேன். அந்த ராகத்துல எடுத்திருக்கேன் பார். மண்ணை கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாறு தண்ணியை விட்டு மண்ணை எடுத்து கொடகளாறு தண்ணியை விட்டு சேர்த்து ஏத்து சேர்த்து சேர்த்து செஞ்சதந்த மானு மானு இல்ல தேனு மானு இல்ல தேனு சுவையில தேனு. எத்தனையோ மான்கள் உண்டு கண்ணம்மா, எத்தனையோ மான்கள் உண்டு கண்ணம்மா, எத்தனையோ மான்கள் உண்டு கண்ணம்மா, அத்தனையும் எந்த மானாகுமா பதில் சொல்லமா. தந்தானே தந்தானே தந்தான குயிலே தந்தானே தந்தானே என்னோட மானே ஏ தந்தானே தந்தானே தந்தான குயிலே தந்தானே தந்தானே என்னோட மானே. மூக்கு மூக்கு செல்வராஜே மூக்காது ஐயங்காரு பேக்கரி கேக்கு எப்படி சாப்பிடுவீங்க? மூக்கு செஞ்ச மண்ணு இது மூணாறு, மூக்கு செஞ்ச மண்ணு இது மூணாறு, அந்த கண்ணை செஞ்ச மண்ணு இது பொன்னூறு, கண்ணன் செஞ்ச மண்ணு அது பொன்னூறு, காது செஞ்ச மண்ணு நம்ம மேலூரு, காது செஞ்ச மண்ணு அந்த மேலூரு, அந்த உதடு 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 உதட்டு 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 உதடு செஞ்ச மண்ணு இது தேனூரு, உதடு செஞ்ச மண்ணு அந்த தேனூரு, கருப்பு கூந்தல் செஞ்சது கட்டி கோள மண்ணுங்க, கருப்பு கூந்தல் செஞ்சது கட்டி கூட மண்ணுங்க, தங்க கழுத்து செஞ்சது கரிசகுல மண்ணுங்க, தங்க கழுத்து செஞ்சது கரிசல் குல மண்ணுங்க, வாயழகு செஞ்சது வாகுடி மண்ணுங்க, வாயழகு செஞ்சது வாகுடி மண்ணுங்க, பல்லழகு செஞ்சது புதுக்குள மண்ணுங்க. ஓஹோ திசையும் மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்தாங்க. எங்க எடுத்தீங்க? நரிக்குடியில மண்ணை எடுத்து நெத்தி செஞ்சான் பாருங்க. தந்தானே தந்தானே தந்தான கையிலே ஏ தந்தானே தந்தானே தந்தான குயிலே தந்தானே தந்தானே தந்தான கையிலே ஏ தந்தானே தன்னோட மயிலே. திண்டுக்கல்லு மண்ணெடுத்தான் தோலுக்கு, திண்டுக்கல்லு மண்ணெடுத்தான் தோலுக்கு. மூக்க பிடிக்கிற திண்டுக்கல் போனாலே கம கமன்னு வாடை அடிக்கும். சென்ட் வாடை, தோல் வாடை தான். தோல் இல்லாம எது இல்லாமா மாப்பிள்ள, அது தோல் அது தோல் அது தோல். நாடகமே இல்லம்மா தெரியுமா?
திண்டுக்கல்லு மண்ணெடுத்தா தோலுக்கு. ஆமா சங்கம் தோல் தானே. ஆமா முருகவள்ளி வீட்டுக்கிட்ட பண்ணி வேட அடிக்கேன். திண்டுக்கல்லு மண்ணெடுத்தா தோலுக்கு, தீர்த்தாம்பேட்ட மண்ணெடுத்தான் தனத்துக்கு. தீர்த்தாம்பேட்ட மண்ணெடுத்தான் தனத்துக்கு. வாகைகுளம் மண்ணெடுத்தா வயிற்றுக்கு. ஓ வாகைகுளம் மண்ணெடுத்தா வயிற்றுக்கு. இருஞ்சிறையில மண்ணெடுத்தா இடுப்புக்கு. இருஞ்சிறையில மண்ணெடுத்தா இடுப்புக்கு. கல்லூர் கட்ட நூறினிலே மண்ணெடுத்தா காலுக்கு. மிளக நூறினிலே மண்ணெடுத்தான் தோலுக்கு. அரச குலத்தினிலே மண்ணெடுத்தா விரலுக்கு. அரச குலத்தினிலே மண்ணெடுத்தா விரலுக்கு. மண்ணெடுத்த நகத்துக்கு. ஊரெல்லாம் மண் எடுத்து உருவம் செஞ்சாமானுக்கு. ஏ தேளியிலே மண்ணை எடுத்து, தேளியிலே மண்ணை எடுத்து உசுறு தந்தா கண்ணுக்கு. தந்தானே 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 என்னோட மாறே. ஏ தந்தானே 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 என்னோட மா. அடிமானே பிடிக்கவா? அவர் நிக்கிற நிலைமைக்கு அவருக்கு ஆட்டம் மேட தாங்குமா? அவர் இன்னும் ஒரு 2 வருஷமா ஆடம் ஆடுவார். நீங்க வேற. ஐயா விடுவரே சொல்லுமா தாயே. நல்லா மானுக்கு எல்லா இடத்துலயும் மண் எடுத்துட்டு வந்து நல்லா இருக்கு. ஆமா ஒவ்வொரு பாகத்தையும் செஞ்சு அதுக்கு உசுறு கொடுத்தது இந்த ஊர்ல இருக்கீங்க. தேலி இருக்கு. தேவருக்கே உயிர் கொடுத்த ஊர் இந்த ஊர் தான். ஆமா இந்திராணி அம்மா இருக்கா இல்லையா? அம்மா அம்மா அந்த அம்மா 6 மாசம் இறந்து போனாங்க. பால் கொடுத்தது ஃபாத்திமா பீவி. அந்த அம்மா இறந்து போனாங்க. நம்ம அபிராமத்தில் அந்த அம்மாவை அடக்கம் பண்ணு வச்சிருக்காங்க. யாரு? ஃபாத்திமா பீவிய. வெள்ளக்காரே தேவரை கைது பண்ணணும்னு அபிராமன் சுற்றி போலீஸ் படம் நிற்கிது. எப்படி தேவர் வருவார்? நன்றி மறக்காதவர் தேவர். பால் கொடுத்த தாயே மறக்க மாட்டவர், வந்துருவாரு, கைது பண்ணலான்னு இருக்காங்க. ஊர் பூரா அந்த போலீஸ் அதிகாரி சொல்கிறான் அந்த முஸ்லீம் வீட்டில், இந்த பாருங்க தேவர் வருவார், நீங்கள் சொல்லணும், நான் கைது பண்ணணுங்கிறாங்க. சரிங்க சரிங்கன்ட்டாங்க. அவங்க நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. இவ்வளோ தாடி வச்சவர் கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு பெரிய தலப்பா கட்டிக்கிட்டு வில்லு வண்டியில் ஒருத்தர் இறங்குறார். தேவர் தான் வந்து அப்படியே அந்த அம்மாவை பார்த்து கும்பிட்டுட்டு இவ்வளோ காசு பண்ண அள்ளி என் வீட்டுக்காரங்களை கொடுத்துட்டு நல்லபடியாக நல்ல வேலையை அடக்கமெல்லாம் செய்யுங்க, நான் வர்றேன், நான் தான் அப்படி சொல்லிட்டு நான் தான் தேவர் உங்களுக்கு தெரியும் சொல்லி அப்படி போயிட்டார். போய் 1/2 மணி நேரம் கழிச்சு எடுங்க பொண்ணை தேடுங்க, டெட் பாடி எடுங்க, மைய தேடுங்க, களிமா சஹாதத் அப்படின்னாங்க. போலீஸ்லாம் வந்துட்டாங்க. தேவர் வந்துடுவார், கொஞ்சம் பொறுங்கன்னாங்க. தேவர் வந்துட்டு போயிட்டாரியா. எப்போ வந்தார்? தாடி வச்சு கூலிங் கிளாஸ் போட்டு தலைப்பாட்டிட்டு வந்தார் இல்லையா, மாறு வேஷத்தில். இல்லை மாப்பிள்ள நான் தெரிஞ்சுங்க, மாமி தெரியாமல் பேச மாட்டேன். மாறு வேஷத்தில் வந்தார் தேவர். இல்லை மாப்பிள்ள மாறு வேஷத்தில் வந்தார் மாப்பிள்ள. சரி இருக்கட்டும், அது தெய்வத்துக்கு தெரியும். அது மாதிரி அப்படியெல்லாம் அந்த தாய்க்கு நன்றி விசுவாசம் காட்டியிருக்கார். அப்புறம் எப்படி பிடிக்கவா? நான் சரி அந்த நன்றி விசுவாசத்தோடு நான் ஒண்ணு சொல்லவா? சரி. நீங்க ரொம்ப அசந்து போய் மானை தேடி வந்துருக்கு. சரி. உங்ககிட்ட மான் இங்கு வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி. சொன்னேன் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில போய் சொல்ற மாதிரி ஆயிரும். காரணம் என்னவென்று சொன்னால் இதுவோ 20 காத தூரம். இந்த 20 காத தூரம் என்று சொன்னால் 200 மைல் கட் சொல்ல கொண்ட இந்த வனம் முழுவதுமாக வெளிப்பட்டு காவாக்க கிடையாது. அப்படி காவாக்கும் யாராலும் முடியாது. அதனால என் தந்தையாக கூடியவர் ஈசானி மூலையிலே 4 வேதம் 6 சாஸ்திரம் 28 பிறந்த அழகான பரமத்து கொடுத்து கண்ணு கருத்துமா காவல் கத்து வாமான்னு சொல்லி வழி அனுப்பி வைத்தார். தாய் சேர்ந்த கோவில் மில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பது போல என் தந்தையோட சொல்ல வேத வாக்காக எடுத்துக்கொண்டு காவலை முடிச்சு நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போறேன். சரி. இந்த நேரம் பார்த்து உங்க மாடு வந்துருச்சுன்னு சொல்றீங்க. உங்க மாடு இங்க இல்லையா? உங்க மாடு இங்க இல்லையா ஐயா? சொன்னா கேளுங்க வேடுவரே, உங்க மாடு இங்க இல்லையா ஐயா? சொன்னா கேளுங்க வேடுவரே, அந்த மாட வச்சுக்கிட்டு நாங்க பம்பு செய்யல வேடுவரே.
என்னலாமோ போறா லட்சுமணா அட்ரா அட்ரா காது கிளிக்கிற மாதிரி காடகத்தில் கண்ட மண்ணை இவர் கையால் முடிக்க என்னலாமோ புளியா முழிக்கிறாரு தவியா தவிக்கிறாரு முடியா முழிக்கிறாரு தவியா தவிக்கிறாரு புளியா முழிக்கிறாரு தவியா தவிக்கிறாரு பொறுப்பில்லாத வேடுவரே வேற பொழப்பிருந்தா போயிப்பாரு பொறுப்பில்லாத வேடுவரே வேற பொழப்பிருந்தா போயிப்பாரு உங்க மாடு இங்க ஐயா சொன்ன கேளுங்க வேடுவரே ஐயா வேடுவரே மாடுன்னு சொல்ல 32 வகையான மாடுகள் உண்டு. தாங்கள் தேடி வந்த மானுக்கு என்ன அங்க அடையாளம் சொன்னீங்க அப்படின்னா தாங்கள் தேடி வந்து மானைத்தானா 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 முத தேவரையை பற்றி ஒரு புத்தகம் வந்துச்சு முடிசூடாமணர் முத்துராமலிங்க தேவர் பெருமாள் தேவர் எழுதினது 2009 ஒரு புத்தகம் இத்தனண்டி புத்தகம் அது அம்மா ஜெயலலிதா அம்மா கையெழுத்து போட்டிருப்பாங்க அணிந்துரை பின்னாடி வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா கடல் மாதிரி இருக்கு காயாத கானகத்தே காயாத கானகத்தே காயாத கானகத்தே காயாத கானகத்தே ஏ ஏ என் மாமியா டிஆர் மகாலிங்க இருக்காரு அவர் புடியுது சரி கமப கமபதனி பத சரி சரி மக சரி சதா விசனிதப நானோ வைரவி மேயாதமா மேயாதமா ஒளி மேவாதமா மேயாதமா பொன்னி மேவாதமா மேயாதமா காலக்குறவர் கண்மணி என வளர்கான கோயில் நிகழ்களுடைய மேயாதமா காலக்குறவர் கண்மணி என மலர்கான குயிரின நிகழ்வுடைய மேயாதமான் மாப்பிள்ள முக்கியமான அடையாளம் இது சாயாத இது சாயாத கொம்புரண்டு இருந்தாலும் கொம்புரண்டு இருந்தாலும் சாயாத கொம்பு சாயாத கொம்பான ராஜாதி ராகமே ராஜா முகமது தேழி பத்ரகாளியம்மன் மேல் முத்திரலாயம்மன் மேல் ஒண்டி வீரன் மேல் முனீஸ்வரன் மேல் காலையில் பாடும் ராகமே பூபாலமே அது எழுந்தான் கதிரவன் ஒளியூட்ட அது இன்னொரு நாள் என்பதனை நினைவூட்ட எழுவாய என்றாயே வீரமாகாளி அம்மா என் நண்பர்கள் அனைவரையுமே மாப்பிள்ளைகள் அனைவரையுமே அன்பர்கள் அனைவரையுமே என் தாய்மார்களையே உனை நாடி வந்த எங்களையே உன்மகன் ராஜா முகமது எனையே காப்பாற்று அம்மா என் இசை நாடக கலையினை காப்பாற்றுவாயே ஒரு பொன்மானை நான் காண தகுதினதும் அம்மானை நான் ஆட தகுதினதும் சதங்கையின் மாது சங்கீதம் நான் பாடு சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நான் பாடு மாண்பேற கண்டேதுண்டோ பசும் பொன்போலே நல்மேனி பொன்போலே நல்மேனி மாண்பேற கண்டேதுண்டோ தாங்கள் தேடி வந்து மாலையில் மங்கேத்திரம் வந்திருப்பதோ 2 பேர் உன்னைத்தான் என்னையவா உன் மேல இருக்க ஆசையில உன்னைத்தான் நோங்கி வந்தேன் ஆசைதான் இல்ல வேற பாட்டு இன்னைக்கு என்னவளே அடி என்னவளே அது வேணாம் ஏன் பெண் என்று
லவ் டுடே விஜய். ஏன் என் கண்ணில் விழுந்தாய், ஏன் ஒரு பாதி சிரித்தாய், என் உயிர் பூவை பறித்தாய், இரவா பகலா உறக்கம் கெடுத்தாய், இந்த வலி தீர ஒரு வழியல்ல என் பனிப்பூவே, என்னை பார்த்தால் என்ன, ஏன் பெண் என்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய், ஏன் பெண்ணென்று பிறந்தாய், ஏன் பெண்ணென்று நீ சூடும் ஒரு பூதந்தால் என் ஆசையெல்லாம் தருவேன், உன் வாயால் என் பேர் சொன்னால் உன் காலடியில் கிடப்பேன், தூக்கத்தை தொலைத்தேனே தவிக்கிது நெஞ்சம், தலை போல சேவல் போல் தவிக்கிது அஞ்சம், இரண்டில் ஒன்று சொல்லிவிடு, இல்லை என்னை கொன்றுவிடு, ஏன் பெண் என்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய். நீ அப்படி ஒன்றும் அழகில்லை. நான் இதை கேட்கவே இல்லை. அண்ணே வாணே லட்சுமணா எப்படி பொய் பாரு. நீ அப்படி ஒன்றும் அழகில்லையா. அடுத்த வார்த்தை என்னன்னு கேளு. சொல்லிடுவேன். சொல்லுங்க. யூடியூப் பையம்மா அப்படித்தானே. அண்ணே வரியா இல்லையா? இங்கம்மா நீ பாரு. நான் முருகனை வணங்குறேன். எல்லாத்துக்கும் காரணம் முருகன் தான். முருகனை வணங்கு. முருகன் ரூபத்தில் இருக்க தேவரை வணங்கு. வணங்கிடுவோமா? டவுசர் கட்டினே ஆத்தாடி நல்ல வேலை டவுசர் போட்டிருந்தப்போ. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, செய்யும் நாள் பார்க்க சொல்லடி, எவரோடு நான் பேச வார்த்தையேதடி, இல்லாமல் வேறும் எவரோடும் நானும் பேச வாய்ப்பு ஏதடி, அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. கண்கள் சரவணல் சூடிடுமாலை, கண்கள் வேலவள் பாடிடு சோலை, கண்கள் சரவணல் சூடிடுமாலை, கண்கள் வேலவள் பாடிடு சோலை, பெண்ணென பூமியில் பிறந்த பின்னாலே, பெண்ணென பூமியில் பிறந்த பின்னாலே, வேலடி வணங்காமல் வேறென்ன வேலை, நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளிலே, நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளிலே, நிழலோடும் விழியோடும் ஆடினானே, அந்த நிழலோடும் விழியோடும் ஆடினானே, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறும் எவரோடும் நான் பேச வாய்ப்பு ஏதடி, வேலனில்லாமல் தோகை ஏதடி, அந்த சிவகாமி மகனிடம் சேர்ந்து நில்லடி, என்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி, சென்னையிலே கந்த கோட்டம் உண்டு, சிங்காரமயிலாடு தோட்டம் உண்டு, உனக்கான மனக்கோயில் குற்றமில்லை,
என்னாலும் இனி என்னாலும் தேளிக்கு பஞ்சமில்லை. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. முருகனா யமதர்மனாயா? அந்த சத்தத்துல மாப்பிள்ளைய வரமாட்டாங்களான்னு பாக்குறேன். வந்துட்டாங்க பூரா. திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பக்கத்துல வந்துட்டாங்க பூரா, ஓடி ஓடி போயிருவாங்க. சரி சரிங்கண்ணா, வாங்கத்தா வாங்கத்தா. அவங்க மாலை பிச்சு கொடு, கொலை போடுங்க. சுவாமி, தாங்களுக்கு ஒரு இனிய வரம் தர வேண்டும். தரத்திலே முதலாக இருக்க முடியும், ஆனால் தாரத்தில் எப்படி இருக்க முடியாது என்ற காரணத்தினாலே தங்களை வணங்க வருபவர்கள் வள்ளி தேவியான என்று எனக்கு மூலம் கொடுக்கும்படியானால் நான் தங்களை மனது கொள்கிறேன் சுவாமி. அப்படியாகட்டும். வாழ்க வளர்க வெல்க. ஓங்கி உலகளந்த உத்தமியே முத்திரலாயம்மா. 16 செல்வங்கள் நிறைந்து தேனி நகர மக்கள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிவாயே அம்மா. உனக்கே முதலிடம். வாழ்க வளர்க வெல்க. சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி. சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி. அது தெய்வம் தான் தம்பி. அவர் தேனினும் இனிய மொழி பேசிடும் அந்த திங்கம் தான் தம்பி. தங்கம் தான் தம்பி. தேவசிங்கம் தான் தம்பி. சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி. அவர் தெய்வம் தான் தம்பி. அவர் தெய்வம் தான் தம்பி. நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவே வாழ்ந்து வந்தார் தம்பி. நல்லவர்களுக்கு நல்லவராக வாழ்ந்து வந்தார் தம்பி. இந்த நாட்டு மக்களின் இதயங்களிலே வாழுகின்றார் தம்பி. தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களிலே வாழுகின்றார் தம்பி. சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி. அவர் தேனினும் இனிய மொழி பேசி வந்த தங்கம் தான் தம்பி. தேவர் தங்கம் தான் தம்பி. முக்குளத்தில் பிறந்து எக்குளமும் வாழ பாடுபட்டான் தம்பி. முக்குளத்தில் பிறந்து எக்குளத்தோறும் வாழ்பட்டான் தம்பி. தேவரை எக்குளம் அல்லாத எக்குளத்தோர் போற்றுகின்றான் தம்பி. முக்குளம் அல்லாத போர்களும் எக்குளத்தோறும் போற்றுகின்றான் தம்பி. சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி. அவர் தேனினும் இனிய மொழி பேசி வந்த தங்கம் தான் தம்பி. தேவ தங்கம் தான் தம்பி. சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி. எங்கள் தெய்வம் தான் தம்பி. தமிழ் தெய்வம் தான் தம்பி. தேவர் தெய்வம் தான் தம்பி. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், பட்டி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும், முத்து பெருக வேணும், நாடு தங்க அவமான சுடலி வண்டி பாதாரே இந்த உலகு ஸ்ரீராம ராஜீவ நயன தியாக ராஜாவே ராஜமுட தியாக ராஜாவே ராஜமுடவே ஸ்ரீராம ரூபமுதலி நித்ய மங்களம் சுபே மங்களம். தவ திரு சங்கரதாஸ் சுவாமி நாமம் வாழ்க வாழ்க.